என்னங்க இன்ன வரைக்கும் எந்திரிக்கல போல இருக்கு. மணி 6:45 ஆகி போச்சு. இன்ன வரைக்குமா தூங்கிட்டு இருக்காங்க வீட்டுல? என்ன பண்றது, எல்லாரும் என்ன வேலைக்கு போறாங்க, வீட்டுல தான் இருக்காங்க. அதனால ஆளுக்கு தூங்கி எந்திரிச்சு லேட்டா சமைச்சா போதும். நான் வீட்டுல இருந்தாலாவது ஏதாவது வேலைக்கு போயிருக்கானே, ஏதாவது சமைக்கணும் வைக்கணும்னு இருப்பாங்க. அதுவும் இல்ல, அதனால தூங்கி பொறுமையா எந்திரிச்சு எல்லாம் பாப்பாங்க. இதுவே நான் மட்டும் வீட்டில் இருந்தேன்னா 6 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும். வாசல் கூட்டி வாசல் தெளிக்கணும், வாசத்தில் கோலம் போடணும். வீட்டுக்கு வந்த மருமவ 6 மணிக்கு படுக்கையில் இருக்கக்கூடாது, என்னென்னமா சொல்லுவாங்க. இந்நேரத்துக்கு பாதி வேலை முடிச்சிருப்பேன் நான். இன்ன வரைக்கும் தூங்குறாங்க. என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க? சரி வீடு, ஏதோ உடம்பு வசதியில தூங்குறாங்களோ என்னவோ. அதுவும் இல்லாம நேற்று துணியெல்லாம் எடுக்க போயிருக்காங்கல்ல. சரி, எதுக்கு வெளியே நின்றுக்கிட்டு இருக்கணும், வாங்க உள்ள போவோம். ஹலோ, எங்கம்மா இருக்கீங்க? அம்மா இப்போதாம்மா வீடு வாசலுக்கு வந்திருக்கோம். இப்போதான் வீட்டுக்குள்ளே நுழைய போகிறேன், நீ கூப்பிட்ட. சரிம்மா பத்திரமா போயிட்டீங்க தானே? பத்திரமா வந்துட்டோம்மா. என்ன சடன்னு ஏதோ சத்தம் கேட்குது, என்ன? அடையாமா நீங்கள் வேற. நீங்கள் போனதுலேருந்து ராத்திரி மழையான மழைம்மா, வீட்டில் இருக்க முடியல. சடன்னு கல் மழை பெய்யுற கணக்காக பெய்யுது. ஐயோ, அவ்வளோ மழையா பெஞ்சிட்டு இருக்கு. எப்படியோம்மா நீங்கள் இருந்திருந்து காலையில் கிளம்பலான்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கெல்லாம் கிளம்ப முடியாதுமா, அப்படி ஊறுபட்ட மழை பெய்யுது. அத்தை மட்டும் தான் இங்க படுத்திருக்காங்க, மத்தவங்க எங்க போயிருக்காங்க? எப்பா, இந்த பாட்டி திருச்செங்கோடு பாட்டி தானே? ஆமா, போய் எழுப்பு போ. பாட்டி பாட்டி பாட்டி. ஐயோ அம்மா, அடடே தங்க புள்ள வந்துட்டியாடி குட்டி. வாடி வாடி வாடி, கண்ணுக்குள்ளேயே இருந்தடாது என் சாமி. பாட்டி வந்தீங்க? வந்து ஒரு வாரம் இருக்கு சாமி. நீ பாட்டுக்கு அங்க போய் இருந்துகிட்ட. இந்த பாட்டியை பாக்குறதுக்கு வராம நீங்க வந்ததே எனக்கு தெரியாது. அழகு வாய 2 பிள்ளைகளும் வந்துட்டீங்களா? எங்க என் மவளை காணா? அத்தை ஊர்ல இருந்து போன் பண்ணிட்டாங்க, அதான் சரி பேசிக்கிட்டு இருக்கா வெளியே. எங்கம்மா இருக்க? இந்த பால் வாங்கலான்ட்டு தான் வந்தேன். உங்க அப்பா வேற தூங்கிட்டு இருந்தாரு. சரி, அந்த மனுஷனை எங்கிட்ட போய் எழுப்பிக்கிட்டு கிடக்கிறது, மழை நேரத்துல எங்கிட்ட வலிக்கி விழுந்துட்டாருன்னா அவன் சொல்லி அவரை விட்டுவிட்டு நான் வந்தேன். சரி, நீ பார்த்து வாங்கிட்டு போ. நீ இது எங்கிட்ட வலிக்க விழுந்துடாத. நானும் பார்த்து வாங்கிட்டு தான் போவேன். இந்த வீட்டுக்கு போயிட்டு மாமியார் அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்கலாம் சண்டை கிட்ட போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, சரியா? போனோமா விசேஷத்தை முடிச்சோமா வந்தமான்னு இருக்கிற வழியை பாருங்க. சும்மா அதை இதுன்னு பேசிக்கிட்டு இருந்தாலும் குடும்பத்தில் பிரச்சனை தான். வீட்டுக்கு வந்த மருமவ நீ தான் முன்ன நின்று எல்லாம் பார்க்கணும் வைக்கணும். அவங்க உடனே தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம போய் அதை இதுன்னு பேசி பிரச்சனை பண்ணக்கூடாது. மாப்பிள்ளை உன்னை நம்பி தான் இருக்காரு. என்னடா நம்ம குடும்பத்தை ரொம்ப குறைவாக இட போடுறான்னு சொல்லி மாப்பிள்ளை உன்னை வெறுத்து விடுவார். எதுவும் பேசாம கப்பு சுப்புன்னு இருந்துட்டு விசேஷத்தை முடிச்சுட்டு வர வழியை பார்க்கலாமா? எனக்கு என்ன இதே பொழப்பா? நான் என்னைக்கு வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு அன்னைக்கு அங்கே வந்து உட்காந்துருக்கேன். ஒரு நாள் நான் வந்து சண்டை போட்டதும் கிடையாது. குடும்பம் நல்லா இருக்கும்னு விட்டு கொடுத்து தான் போயிருக்கேன். முன்ன எப்படியோமா, ஆனால் இப்போ எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், புரியுதா? நான் எதுக்கு சத்தம் போட்டுக்கிட்டு கிடக்கிறேன்? ஏன்னா மாப்பிள்ளை மனசே வெறுத்து போய் இருக்காருமா. என்னம்மா இப்படியா கூட பிறந்தவங்களும் இப்படி இருக்காங்க, பெத்தவங்களும் இப்படி இருக்காங்கன்னு சொல்லி வெறுத்து போயிருக்காருமா அந்த மனுஷன். நீ தான் அந்த மனுஷனுக்கு ஆறுதல். ஆனால் நீயும் இப்படி பேசிட்டீன்னா அப்புறம் மனுஷன் வெறுத்து போயிடுவார். அதுக்காக தான் நான் உடனே காலையில் போன போட்டேன். என்ன ஏதோன்னு பார்த்து பத்திரமா சூதானமாக இருந்து இருக்கணும். என்னடா இது ஒமட்டுற மாதிரி இருக்கு? ஐயோ ஆண்டவனே, நெஞ்செல்லாம் குத்துற மாதிரி இருக்கு. காலங்கத்தில் விடிஞ்சாலே இதே ஒரு பொழப்பா இருக்குது. என்ன இது, இப்படியே வாந்தி வந்துக்கிட்டே இருக்கும். தலை வேற சுத்துது. அங்கெல்லாம் மழையாப்பா? ஆமாத்த, சரியான மழை தான். செவிலெல்லாம் ஊறி போச்சு. பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வேலையும் இல்லைன்ட்டாங்க. அதனாலதான் சரி நீ அங்கேயே இருந்து என்ன பண்றது, இங்க கல்யாண வேலை வேற கிடக்குதே, அதனாலதான் கிளம்பி வந்துட்டோம். நேத்தே வந்திருந்திருக்கலாம், காலையில வந்திருந்தா அவங்களோட சேர்ந்து துணி எடுக்க போயிருக்கலாம், வந்திருக்கலாம். துணி எடுக்க போயிருக்கலாம், வந்திருக்கலாமா? ஏன் நீங்க போலையா? அது ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு இந்த முழங்கால் வலி சரியான வலி எடுத்து போச்சு. அதனால தான் போகல. இல்லைன்னா நான் போயிருப்பேன். நம்ம வீட்டு பிள்ளைக்கு போகாம இருப்பேனா? ஏத்த முழங்கால் வலினா நீ தம்பியை வந்து சொல்லி ஊசி போட்டு வந்திருக்கலாம்ல. ஊசி போடாம ஒன்றும் போடாம முழங்கால் வலின்றதா எப்படி? சரி நீ கிளம்புங்க, ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஊசியை போட்டு வந்துருவோம். அது ஒன்றும் இல்லைப்பா, இப்போ பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. அது நேற்று என்னமோ தெரியல, திடீர்னு சரியான வலி. அங்கே போனால் ரொம்ப நேரம் ஆகி போயிடும், நிற்கிற மாதிரி இருக்கும். நம்ம விசேஷத்துக்குன்னு போயிட்டு நமக்கு அவங்க சேவகம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா, அதனால தான் ஏன் போகல. என்ன அத்தா, என்னாச்சு? மறுபடியும் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கியா நீ?
என்னன்னே தெரியலையா புள்ள இந்த 4 நாளாவே வாந்தி எடுத்துக்கிட்டே கிடக்குற. என்னன்னே தெரியல போ. ஹாஸ்பிட்டலுக்கு எதுவும் கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்கலாம்ல, ஏன் யாரும் கூட்டிட்டு போகலையா? கூட்டிகிட்டு போகிறதுக்கு யாருப்பா இருக்கா? அதனால தான் போகல. ஏன்னா அமுதா வீட்டுக்காரர் இருக்காருல்ல, மாப்பிள்ளை இருக்கும்போது மாப்பிள்ளையோட அனுப்பி விட்டுருக்கலாம்ல, போய் ஊசியை போட்டு வந்திருக்கலாம்ல. இப்படி வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்குது? இல்லை நான்லாம் ஒன்றும் பண்ணலை. நீ வேற கம்முன்னு இருமா. ஏம்மா இருமா, நான் அதை கூப்பிட்றேன் இரு. என்னாச்சு? ஏன் இப்படி காலையில் வந்து வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. சரி ஒன்றும் இல்லை பார்த்து. என்னடா இது? நேற்று யாரோ வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கமா இருந்துச்சு, முந்தா நேற்று யாரோ வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கமா இருந்துச்சு, இன்னைக்கு வாந்தி எடுக்கிறது யாருன்னு பார்த்தா இவளா? என்னடா ஒரு ஆச்சரியமா இருக்குது. 3 நாளா தொடர்ந்து விடிய காத்துல வாந்தி வருதே, சரி இல்லையே. உமா என்னமாச்சு? ஏன் இப்படி வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்க காலங்காத்தால? என்னன்னே தெரியல, 4 நாளாவே ஒரே வாந்தியாவே இருக்கு. என்னம்மா இது, உடம்பு கிடம்ப முடியலையா? ராத்திரி என்னத்தை சாப்பிட்ட? என்னன்னே தெரியல, ராத்திரி வீட்டு சாப்பாடு தான் சாப்பிட்டேன். வீட்டு சாப்பாடு சாப்பிட்டா எப்படி இப்படி வாந்தி வருது? எந்திரி முதல்ல, எந்திரி. இல்லை, இன்னும் கோமற்றமா இருக்கு, தலையெல்லாம் சுத்துது ஒரு மாதிரி. பையன் தொட்டுட்டான், புள்ள கெட்டுட்டா. சாதாரண வாந்திக்கும் புள்ள பக்கிற வாந்திக்கும் நமக்கு என்ன வித்தியாசமா தெரியாது? ரைட்டு சாந்தா, உன் மான மரியாதை காத்தோட பறக்க போகுது. ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, உனக்கு வைக்க போற உன் புள்ளா பெண்ண, நிகழ்ந்ததோ குற்றம் என்ன என்ன என்ன? புள்ளைய ஒழுங்கா வளர்க்காம ஊரை சுத்த விட்டா இந்த லட்சணம் தான். இனி என்ன கன்றாவியெல்லாம் நடக்க போகுதோ. பொறுத்திருந்து பார்ப்போம். நான் வாயே திறக்க மாட்டேனே, அடிச்சு கேட்டாலும் சரி, உதச்சு கேட்டாலும் சரி. என்ன ஆட்டம்! ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் கடவுள் ஆப்பு வைப்பால, அந்த ஆப்பு உனக்கு உன் புல்லு ரூபத்துல வந்துருச்சுடி. என் குந்தான் நீ. சரியாத்தா, எந்திரி முதல்ல. எந்திரிச்சு கை கால் முகத்தை கழுவிட்டு உள்ள வா, ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போவோம். முடியல, மாட்டிட்டு வருது. சரிம்மா வா, இந்த எந்திரி. வீட்டுல ஒரு வேலை வெட்டி பாக்கறதுக்கு துப்பு கிடையாது பாரு. இதுல மட்டும் என்ன வேகம்னு. இதெல்லாம் என்ன ஜென்மமோ என்ன புள்ளையோ. நானும் தான் ஒரு பையன் வளர்த்து வச்சிருந்தேன். என் மருமகளும் சரி என் பையனும் சரி தங்கம். அதுகளை உரச அதுகளை மேன்மையா இருக்குங்களே தவிர இந்த மாதிரியா? சீ. பாவம் இந்த பிள்ளையும் அந்த பையனும். இந்த குடும்பத்துக்காக இந்த என்னென்ன கன்றாவியெல்லாம் அனுபவிக்க போறாங்கன்னு தெரியல. இது ஆத்தாலும் மவளும் ஆடுற ஆட்டமே என்ன ஆட்டமா ஆடுறாளுங்க. பெரும் ஆட்டெல்லாம் ஆடிக்கிட்டு திரியிறாளுங்க. இதுங்க 2 அங்க போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொட்டணும். இவளுக்கு நல்லா ஊரை சுத்துவாளுங்க. இப்ப எங்க வந்து நிக்குதுன்னு பாரு. என் வாய் பரப்பரன்னு இருக்குது. யார்கிட்டயாவது சொல்லணும், ஊரு முழுக்க தண்டோரை அடிக்கணும்னு. என்ன பண்ணி தொலைகிறது? வாயை திறந்தோம், அதுக்கப்புறம் இவளுக்கு வேற வேலையை கட்டி போடுவாளுங்க. இதை எதையும் மறைச்சே ஆகணும். என்னடா இது, இந்த பிள்ளைய எங்க போனா? ஆளை காணோம். நம்ம பக்கத்துல தானே தூங்கிட்டு இருந்தா. எங்க போயிருப்பா? நல்ல நாள்லயே நேரங்கிழமை எந்திரிக்க மாட்டா. மணி என்ன 7 இருக்கும் போல இருக்கு. எங்கிட்டு போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. என்னன்னு தெரியல. இந்த புள்ள வெளியே போய் இம்புட்டு நேரம் ஆயிப்போச்சு. நான் ஒரு எட்டு போய் என்னன்னு பார்க்க. ராணி வெளியே தான் இருக்கு, அதனால இருந்து பாத்துக்கோ. ஐயா எப்பா வந்தாச்சா? வாங்க. இதான் வர நேரமா? என்ன நீ நல்லா தூங்கிட்டீங்களோ? ஆமா, ராத்திரி எங்கிட்ட தூங்குறதுக்கு நேரம் இருந்துச்சு. உட்காந்து அதெல்லாம் பார்க்க வைக்கவே நேரம் சரியா போச்சு. எப்பயா வந்தீங்க? இப்பதான் வந்தோம். என்னடி ஆச்சு அவளுக்கு? பார்த்து உட்கார். என்ன ஆச்சு? என்னம்மா? என்னன்னே தெரியலம்மா, வாந்தியா வருதுமா. ஏண்டி ஏதோ 3 நாளா ஏதோ புட்டு பாய்ச்சுன்னு அதனால தான் வந்திருக்குமோ நினைச்சேன். என்ன இன்னைக்கும் அப்படியே இருக்குது? தலையெல்லாம் ரொம்ப சுத்துதுமா. ஏமா வீட்டுல தானே இருக்கீங்க, ஒரு ஆஸ்பத்திரிக்கு எதுவும் கூட்டிட்டு போக கூடாதா? கல்யாணம் ஆக வேண்டிய புள்ள இப்படி உடம்பு சரியில்லைன்னு கடந்தா பாக்குற 4 பேர் என்ன நினைப்பாங்க? ஒரு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறது கூட என்ன உங்களுக்கு? நானே வந்து எல்லாம் செய்யணும்னு பாத்துக்கிட்டு இருப்பீங்களா? நான் என்னடா பண்ண முடியும்? ஒத்தாள் கடந்துக்கிட்டு எங்கெங்கெல்லாம் ஓட முடியும்? இந்த இப்பதான் நேற்று போய் துணி எடுத்துட்டு வந்தோம். இந்த நாளைக்கு பந்தக்காலம் நடணும்னு சொல்லிட்டாங்க சம்மந்தி வீட்டில். நான் அதெல்லாம் பார்ப்பேனா வைப்பேனா? எதை தான் பண்ண முடியும்? நீங்க பாட்டுக்கு அங்கே போய் உட்காந்துக்கிட்டீங்க.
ஆமா, அங்க போய் நாங்க சந்தோஷமா உட்காந்து இருந்துட்டு வரோம். அவன் திங்கிறதுக்கு நேரம் கூட இல்லாம வேலைக்கு ஓடிக்கிட்டு ஓடியாந்துகிட்டு இருக்கான். நம்ம சும்மா இருந்துகிட்டு இருந்த மாதிரி தான் பேசுவீங்க. சரி சரி, வந்தது வராததுமா எதுக்கு சத்தம்? சத்தம் வேண்டாம், சத்தம் வேண்டாம். விடுங்க விடுங்க விடுங்க, அந்த பேச்சு வேண்டாம், விடுங்க. பாத்தீங்களா அண்ணி, என்னமோ நான் சும்மா இருந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. முந்தா நேற்று பேச்சுட்டு தலைவணியெல்லாம் துவைச்சு போட்டு வீடு வாசலாம் வலிச்சு ஏன் சோறு குழம்பாக்கி எம்பிட்டு வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏமா நீ மத்த வேலையை செய்யுமா, இப்படி வாந்தி எடுத்துட்டு இருக்க பிள்ளைய போய் என்ன ஏதுன்னு பாத்துருக்கணும்ல, அதை தான் சொல்றேன். அது எதோ சாப்பிட்டது சேரலடா. நேற்று மாப்பிள்ளை வந்து பிரியாணி வாங்கி கொடுத்தாரம்மா, அது சாப்பிட்ருக்கா. அதான் கடத்தினியே ஆக மாட்டேங்குது இவளுக்கு. என்னது பிரியாணி வாங்கி கொடுத்தாரா? ஐயோ, வாய இருக்க மாட்டாம இதை வேற சொல்லிவிட்டனே. இவன் வேற தையா தக்கான்னு குதிக்க ஆரம்பிச்சு போடுவானே. ஏமா என்னமா பழக்கம் எழுதிட்டு இருக்கீங்க? எதுவும் வாங்கி திங்க கூடாது வைக்க கூடாதுன்னு அன்னைக்கு தானே சொல்லிட்டு போனேன். மறுபடியும் இப்படி வாங்கி தின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? பாக்குறவங்கள என்னடா இது, இந்த பையன்கிட்ட சுரண்டி திங்கிறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடின்னு சொல்ல மாட்டாங்க. என் மான மரியாதை வாங்கணும்னு 2 பேரும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா ஒவ்வொன்றையும்? டே அப்படி இல்லடா, மாப்பிள்ளை தான் நாங்கெல்லாம் ஊருக்கு வாங்க பட்டு எடுக்க போவோம், அவர் வாங்கி கொடுத்துருக்காரு. வேற ஒன்றும் இல்லடா. நம்மளாம் என்ன வாங்கி கொடுங்க சொல்கிறோம். இந்த அத்தையும் தான் துணைக்கி விட்டுட்டு போனேன். அத்தை ஏதோ சின்ன பொண்ணு வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ண சொல்கிறேன்? துணைக்கி விட்டவங்க வீட்டில் இருந்து பார்த்துக்கணும் வச்சுக்கணும். ஏம்மா இது சரியில்லைம்மா, இது ரொம்ப கேவலமா இருக்கு எனக்கு. நான் ஒன்றும் வாயை திறக்க கூடாதுன்னு ஒவ்வொன்றும் பொறுத்து போய்கிட்டு இருக்கேன். என்ன புது புது பழக்கம் வீட்டில்? இதுக்கடி இப்படித்தான் நான் போயிட்டு இது ராணிக்கு வாங்கி கொடுத்துருக்கேன்னா இந்த மாதிரி வாங்கி கொடுத்தா நீங்கள் விட்டுருவீங்களா? அதெல்லாம் அசிங்கம் அப்படி இப்படின்னு பேச மாட்டீங்க. நம்ம ஊர்லேயே கல்யாணத்துக்கு முன்னாடி யாராவது பேசினா வச்சா கூட அது தப்புன்னு சொல்கிற ஆள் நீங்கள். இன்னைக்கு என்னம்மா அப்படியே உங்கள் பிள்ளைக்கு வந்து மனசு மாறி நிற்கிறீங்க? இதெல்லாம் அசிங்கமாக இருக்குமா? எல்லாம் என்ன கன்றாவின்னு எனக்கு தெரியல. நாளை பின்ன இப்படி வாங்கி திங்கிறதெல்லாம் எனக்கு வந்து பிரச்சனையும் கிடையாது. நான் தொடச்சு போட்டு போயிட்டே இருப்பேன். உங்கள் பிள்ளைக்கு தான் கெட்ட பேர், சரியா? ஒழுங்கா அந்த பிள்ளைய குடும்பம் நடத்துறதுக்கான வழியை பார்க்கறதுக்கு எப்படி எப்படி பிள்ளைய தயார் பண்ணணுமோ அப்படி பண்ணுங்க. அதை விட்டுட்டு வாங்கி திங்க வச்சு பழகிட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் கேவலமா இருக்குது. ஒரு ஆம்பளை பையனா எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. இதுவே அப்பாவே இந்த இடத்துல இருந்தாலும் என்ன பழக்கம் என்ன சாந்தா அப்படின்னு உன்னே தான் பிடிச்சி திட்டுவாரு. அதுதான் ஏதோ சின்ன பிள்ளை அவன் வாங்கி கொடுக்குறாரு வைக்கிறாருன்னு வாங்கி திங்குதுன்னு வைக்கலாம். உனக்கு என்னமா அறிவு போச்சு? இல்லை உனக்கு எங்க அறிவு போச்சு? நீ ஒரு பெரிய மனுஷி தானே. உன் வீட்டுல ஒரு பேத்தி இருக்கு. நாளைக்கு உன் பேத்திக்கு இப்படி ஒருத்தன் வாங்கி கொடுத்தா நீ கம்முன்னு இருப்பியா? சொல்லு பாப்போம். இங்க பாரு, அது தங்கம் ரொம்ப மோசமான ஆளு. அதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, நாளைக்கு உன் புள்ள தான் அந்த வீட்டில் போய் வாழ போகுது. சரியான குடைச்சல் கொடுக்கும். ஒழுங்கா பொறுப்பா குடும்பத்து புள்ள மாதிரி நடந்துக்க சொல்லு. எப்ப பார்த்தாலும் ஊரை சுத்த விட்ட, ஊரை சுத்தி இப்ப எங்க ஊரை சுத்தி நம்ம மான மரியாதையை வாங்கிட்டு வந்துட்ட. இனி என்னென்ன கன்றாவில இந்த வீட்டில் நடக்க போகுதோ. பெத்த தாயா நீ தான் அவளுக்கு அறிவுரை சொல்லி எல்லாம் பண்ணணும். வீட்டில் ஒரு சமையல் வேலை பார்க்க தெரியல, ஒரு சோறு குழம்பு பார்க்க தெரிய மாட்டேங்குது. இப்படி ஊரை சுத்த தெரியுது, வாங்கி நல்லா திங்க தெரியுது. இதை மட்டும்தான் நல்லா உன் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துருக்க. வேற என்னத்த காலங்கத்தில் வந்தோன்னு என் வாயை புடுங்கிறதுக்கு தான் இந்த வேலையெல்லாம். அடுத்த மாசம் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஊர் தலைவர் தேர்தல்னு. என்ன பண்றாங்களோ தெரியல. அங்க பாருங்களே, யார் அது? சங்கர் மவனா அது? ஆமா, அதே பையன்தான். கையில பாட்டல் கறித்துண்டு நல்லா இருக்குது போங்க. அப்பன் செத்த துக்கத்தை கொண்டாடுறானோ. அதான் பாருங்களே, அன்னைக்கு நம்ம கூட்டிட்டு போகும்போது என்ன அழுதான். இன்னைக்கு பாருங்க பாட்டம் தெரியுமா? இதெல்லாம் திருத்தவா முடியும்? விளையும் பயிறு முளையிலே தெரியணுவாங்க. இதெல்லாம் பிஞ்சிலே பழுத்து போச்சு பாருங்க. நம்மளாம் எப்பயோ உடம்பு அழுப்புக்கு இந்த வேலை அதிகமா கிடந்தா தான் இந்த பக்கம் போவோம். இதெல்லாம் பாருங்க, இப்பயே இந்த குடி கிடின்னு உடலை கெடுத்துக்கிட்டு ஆஸ்பத்திரியில போய் சாவறதுக்கு தான் அந்த வழியை தேடிக்கிட்டு இருக்கீங்க. பெத்த தாக்கம் போனதுக்கு அப்புறம் ஆத்தாளுக்கு துணையா இருந்து ஒரு வீட்டுக்கு ஒரு வேலை வெட்டி பார்ப்போம், சம்பாரிச்சு கொடுக்கணுன்ற எண்ணமெல்லாம் இல்லை. நல்லா குடிக்கணும், ஊரை சுத்தணும். இதெல்லாம் என்ன ஜென்மங்களோ தெரியலப்போ. ஏன்னா கல்யாணம் பண்ணி வாழ்க்கை என்னத்தான் வாழ போறானோ தெரியல. இவனை நம்பி பிள்ளைங்க போனாலும் கஷ்டம்தான் போங்க. இதெல்லாம் என்ன போ. என் பையன் இவனோட தான் சுத்திக்கிட்டு இருந்தான். அன்னைக்கு சோத்துல வச்சு கலந்து விட்டோனையும் அது ஏதோ வேலை செய்யற மாதிரி இங்கிட்டு அங்கிட்டு சுத்திக்கிட்டு கிடக்குது. அது எந்த லட்சணத்துல எங்கிட்டு என்ன பண்ணுதோ தெரியல போங்க. எப்படியோ நாங்க எங்க வீட்டு பிள்ளைய ஊருக்கு அனுப்பி வச்சுட்டோம். இல்லன்னு வைங்க, எங்க வீட்டு பிள்ளையும் கூட்டிக்கிட்டு போய் கல்யாணத்தை பண்ணி என் புள்ள வாழ்க்கையை அழிச்சிருந்திருப்பான். அதுவும் சரிதான். இவன் கண்ணில காட்டாம அங்கிட்டு ஒரு கல்யாண காட்சியை பண்ணி அனுப்பி விட்டுருங்க. அதுதான் சரி. அதாம்மா, இப்படி குடிச்சுக்கிட்டு நடு ரோட்ல கிடக்குறான். போறவங்க வாரவங்க கூட தெரியாத அளவுக்கு என்ன குடி அப்படி கேக்குது. ஐயோ ஆண்டவனே. வாழ்க்கையில பயலுகெல்லாம் போய் வெளியூர்ல போய் பாருங்க.
எப்படி சம்பாதித்து பேயா அலையுதுங்க. குடும்பத்தை காப்பாற்றணும், அடுத்தவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும், அப்படி வாழ்க்கைய அந்த பாதையில் எடுத்துட்டு போற பிள்ளைகளும் இருக்குதுங்க. இந்த இப்படி சீரழிஞ்சு சின்ன வயசுல கெட்டு குட்டிச்சவரா போய் இந்த இப்படியும் வந்து பிள்ளைங்க இருக்குதுங்க. ஐயோ ஆண்டவனே, எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுன்ற அர்த்தத்துக்கு இவங்க குடும்பம் தான் சார்ந்து ஒரு நாள் குடி கிடின்னு போனதே கிடையாது. அந்த மனுஷன் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு அப்படி இருந்த மனுஷனுக்கு புள்ள வந்து பிறந்திருக்கு பாரு எப்படின்னு. வாங்க போவோம். இது மூஞ்சில எல்லாம் முடிச்சிட்டு போனா கூட நமக்கு தான் கேவலம். அப்பாடா, நம்ம வீட்டு கிச்சனுக்கு வந்தாத்தாயே நமக்கு ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கு. ஐயா ஐயா ஐயா, என்ன இது? எச்சு பாத்திரம்லாம் அப்படி அப்படியே கிடக்குது. பாத்திரம் கூட கழுவுலையா? அத்தி, அடுப்படி என்ன இப்படி நாரடிச்சு வச்சிருக்காங்க? தின்னுபுட்டு பாத்திர மண்டத்தை கழுவாம எத்தனை நாள் பாத்திரம்னு தெரியலையே, இப்படி குவிச்சு போட்டு வச்சிருக்காங்க. ஐயோ, நான் இருக்கும்போது இந்த அடுப்படி எப்படி இருக்கும்? நல்லா தொடச்சி கிடச்சி அப்படி சுத்தமாக வச்சுருப்பேன். இன்னைக்கு பாரு, இப்படி இருந்தால் வீட்டில் எப்படி ஸ்ரீதேவி தாங்கும்? ராத்திரி எப்படி லட்சுமி வந்து படி இழக்கும்? ஐயா ஐயா ஐயா, என்ன குடும்பத்தில் என்ன பண்ணி தொழிலாளர்களே தெரிய மாட்டேங்குது ஆண்டவா. இன்னத்துக்கு வேலை வெட்டிக்க போகிறாங்க, வீட்டோட தான் கிடக்கிறாங்க. இதை கூட கழுவாமல் வச்சுக்கிட்டு எல்லாம் குவிச்சு போட்டு வச்சா என்ன அர்த்தம்? நம்ம ஒரு ஆள் வீட்டில் இல்லை, எந்த லட்சணத்தில் இருக்குன்னு பாரு. அந்த அம்மா தான் ஊர்லேருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஏதோ உடம்பு முடியாது வைக்கலான்னு சொல்லலாம். இவங்க ரெண்டு பேத்துக்கு என்ன உடம்பு நல்லா தானே இருக்கு, கை காலில் எது கேடா வந்துச்சு? இந்த லட்சணத்தில் வச்சிருக்காளுகளே, சி என்ன கன்றாவியோ தெரியலப்போ. நாரிக்கிட்டு கிடக்குது ஈ அடிச்சுக்கிட்டு. நான் வந்து இதெல்லாம் கழுவிட்டோன்னு கூச்சி வச்சிருப்பாளுங்க போல இருக்கு. சி, பாத்திரத்துக்கு தொடவே கருவறுப்பா இருக்கு, தூக்கிட்டு கூட வர முடியல எல்லாத்தையும். கொஞ்சமாவது மனசாட்சி வேணாம். வீட்டில் இத்தனை பேர் இருக்கோமே, ஒரு வேலை வெட்டி பார்க்கணும் வைக்கணும்னு. இதுவே நம்ம வீட்டில் நம்ம புள்ள ஒன்று பண்ணணும். ஐயோயோ அம்மா, ஊரு முழுக்க தண்டோரை அடித்து ஒரு வழி ஆக்கிட வேண்டியது. தூக்கவே முடியல. இது எப்போ புழங்கினாலும் தெரிய மாட்டேங்குது. சி, மருமக வருவா வேலை வெட்டி பாப்பான்னு நினப்பு போல இருக்கு. அதான் இப்படி நல்லா குவிச்சு வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க ரெண்டு பேரும். ஏமா நல்லா மூக்க முட்டை ஆக்கி திங்கிறாங்க. ஒரு பாத்திரம் மண்டை கழுவுறதுக்கு என்ன அப்படி என்ன நோக்காடு? அதை கேட்டால் ஊரை சுற்றிக்கிட்டு இருப்பா, இது கேட்டால் கல்யாண புள்ள கஷ்டப்படக்கூடாதுன்னு. இப்படி யார் வந்து கஷ்டப்படுவா? நான் பாட்டுக்கு அங்கேயே இருந்திருக்கணும். இதில் வேற நான் அந்த வேலை செஞ்சேன் இந்த வேலை செஞ்சேன் அப்படி இப்படின்னு என்ன வேலை வெட்டி கிழிச்சாங்களோ தெரியல. ராணி, சொல்லுங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கவ? பார்த்தா எப்படி தெரியுது? பாத்திரம் கழுவிட்டு இருக்கிறது தெரியலையோ? ஏன் இம்புட்டு பாத்திரம் குவிஞ்சு போய் கிடக்குது? எனக்கா தெரியும், நானும் உங்க கூட தானே வந்தேன். சமைய கட்டு நார் அடிச்சு வச்சிருக்காங்க. இப்படியா குடும்பம் நடத்துவாங்க? ஒரு குடும்பத்துல இப்படியா பாத்திரத்தை புழங்கி வைப்பாங்க? அப்பைக்கப்ப கைக்கு கை கழுவுனா என்ன? இந்த எல்லாம் காஞ்சு போய் நாரி போய் கிடக்குது. இதெல்லாம் கழுவி எடுக்கிறதுக்குள்ள ஒரு நாள் பொழுது ஆகி போயிடும். சரி சரி, விடு விடு, எதுக்கு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க கால நேரத்துல? விடு. எப்படிங்க சத்தம் போடாம இருக்க முடியும்? பாருங்க எந்த லட்சணத்துல இருக்குன்னு. கொஞ்சமாவது மனசாட்சி வேண்டாமா? இப்படியா வச்சிருப்பாங்க? கல்யாண வீடு தானே, இனி சொந்தம் வந்து வீட்டுக்கு வரும் போவோம், பார்க்குறவங்க காய் துப்ப மாட்டாங்க. என்ன இத்தனை குடும்பத்து பொம்பளைங்க இருந்து ஒரு வேலை வெட்டி பார்க்கலன்னு நான் இருந்து இப்படியா வச்சிருப்பேன்? வீடா மாதிரியா இருக்கு. சரி சரி, விடு விடு. காதல் இது வந்து காலங்கத்துல சண்டை வந்துட்டு இருக்க முடியுமா? ஆமா, உங்களோட இதெல்லாம் என்கிட்ட தான். இந்த இடம் விற்கிறதுக்கு போயிட்டு நான் சொல்லிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு காசு வாங்கிக்கலான்னு சொன்ன, அப்படி போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். டீ எதுவும் வைக்கவா? ஒன்றும் வேண்டாம், விடு. நான் தான் கடையில் டீ குடிச்சுக்கிறேன், நீ பாரு சரியா? சமைக்கிறதுக்கு எதுவும் இருக்கான்னு பாரு, அப்படி இல்லையா ஃபோன் போடு, நான் வரும்போது வாங்கிட்டு வரேன். சரி. இது வேற ஒரு மருமவளா இருந்தா நல்ல கிளி கிளின்னு கிழிச்சிருப்பா. நானா இருக்க போக எல்லாத்தையும் பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு போறேன். என்னத்தை சமைக்கிறது? என்ன காலையில் எந்திரிச்சு என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறதுலேயே ஒரு நாள் பொழுது ஆகி போயிடுது. அமுதா, வாங்குங்க. தண்ணி எடுத்து வைக்கவா குளிக்கிறதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இது உங்ககிட்ட எது ஒரு 500 ரூபா இருக்குமா? 500 ரூபாயா? ஏங்க? அதில் டீசல் இருக்கா என்னன்னு தெரியல, வண்டியில் லோடு ஓட்டணும்ல, அதான் ஒரு 500 ரூபா இருந்தால் கொடுங்க, நான் சாயங்காலம் வந்து தரேன். இருக்குங்க, கொடுத்து வச்ச பணம் இருக்குது. இல்லை, அக்கௌண்ட்டில் இருந்தால் நான் கேட்க மாட்டேன், எடுத்துக்குவேன். அப்புறம் அண்ணன் போட்டு விட்டுருவா. அப்படி அவர் நைட்டு தான் போடுவார். நேற்று வரை நம்ம அங்கே இருந்துட்டு வந்தோம்ல, அதனால போடலை.
அதனாலதான் கேக்குறேன், இல்லைன்னா நான் பார்த்துப்பேன். என்னால தான் உங்களுக்கு சிரமம். இதுல என்ன சிரமம் இருக்கு? குடும்பத்துல ஒரு செலவு வரும்போது எல்லாம் கூட இருந்து எல்லாம் பார்க்கணும் வைக்கணும், பார்த்துக்கலாம். இருங்க, நான் அதை வந்து எடுத்துறேன். இல்ல நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், வந்தோடனே எடுத்து வச்சா போதும். அதான் உங்ககிட்ட இருக்கா என்னன்னு கேட்க தான் வந்தேன். இல்லை நீங்கள் கொடுத்த பணம் 10,000 ரூபா அங்கே தான் வச்சுருக்கேன், தாரேன். சரி. இதுவே அந்த ஆளாக இருந்திருந்தா இப்படி உன் குடும்பத்துக்காக கொடுத்தேன்னு ஒரு வழி ஆக்கியிருப்பான் என்னைய, அவன் கொடுக்காமையே. ஆனால் இவர் எல்லாத்தையும் கொடுத்தாலும் எவ்வளோ அனுசரித்து போகிறாரு. எப்போ பார்த்தாலும் காலையில் எந்திரிச்சோன்னு இந்த நியூஸையே தான் போட்டுக்கிட்டு இருப்பீங்களா? ஒரு ராசி பலன் எதுவும் போடலாம் தானே? ராசி பலனை பத்தி என்ன ஆக போகுது? அது என்ன ஆக போகுதா? ஏன் இதை பார்த்தா மட்டும் என்ன ஆக போகுது? 4 பக்கம் பஞ்சாயத்துக்கு போறோம், நாட்டு நடப்ப தெரிஞ்சா தானே அதுக்கேத்தாப்புல எதுவும் பண்ண முடியும். அதே மாதிரி தான் 4 இடத்துக்கு போகிறோம், எப்படி இருக்குமோ என்னவோ. இது ராசி பலனை பார்த்தா இன்னைக்கு நாள் இப்படி இருக்குன்னு நம்ம அதுக்கு ஏத்தாப்புல இருந்துக்கலாம்ல. மடி உன்கிட்ட வாயை கொடுத்து என்னால சமாளிக்க முடியாது. இந்தாங்க பிடிங்க. ஏங்க நாளைக்கு பந்தக்கால் நடணும்னு சொல்லிட்டாங்க, காலையில் 6 to 7. என்ன பொருளெல்லாம் வாங்கணும் வைக்கணும், எப்போ போகிறது? நீ எங்க வர? நீ வீட்டுல இருந்து வேலையை பாரு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆமாம், 1 வாங்கிட்டு வந்து 9 வாங்கிட்டு வர மாட்டீங்க, அப்புறம் அதை வாங்கறதுக்கு நான் வேற போகணும். 2 பேரும் போயிட்டு என்னென்ன ஜாமான் வேணுமோ என்னன்னு பார்த்து வாங்கிட்டு வருவோம். சரி சரி. பத்திரிக்கைக்கு சொன்னனே, அது எப்போ வருமாமா? இன்னைக்கு வந்துடும். நாங்க இன்னைக்கு வந்துருமா இல்லை கல்யாணத்து அன்னைக்கு தான் வருமா? ஒரு விஷயத்த சொன்னால் முன்னையே எல்லாம் செய்யணும் வைக்கணும். ஒவ்வொன்றையும் 100 வாட்டி சொல்லுவாங்களா? நான் ஒரு வேலைக்கு வைக்கலைன்னா அந்த வேலை நடக்கவே நடக்காது. சரிம்மா இன்னைக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருவோம். சரியா? இதை ஜாமான் வாங்க போறோம்ல, அப்படியே அதையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துருவோம்.